இந்த அற்புதமான மனிதர் இந்த பவன் கல்யாண் வந்து அரசியலுக்கு வந்து இருக்கார், சினிமாவும் இருக்கார். அவர் வந்து நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நடிகர்களும் சரி, இல்லை புதுசாக அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களும் சரி, அவர் ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கணும். ரோல் மாடல்னா எதுக்கு நான் சொல்ல வரேன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து நின்னார், டெப்யூட்டி சிஎம் ஆகிட்டாருன்றது தான் தெரியும். ஆனால் 10 வருஷமாக இந்த அரசியலில் வரணும்னு சொல்லிட்டு உள்ளே இறங்கி படாது பாடுபட்டு அதில் தோல்வி அடைஞ்சு எல்லாம் பல விஷயங்களை சந்தித்து எல்லாம் ஆன பிறகு அவருக்கு ஒரு டோட்டலாக தெரிஞ்சுக்கிட்டார் அரசியல்னா என்னன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவருடைய முயற்சி தான் இன்றைக்கி ஆந்திராவில் அந்த கவர்மெண்ட் இருக்குன்னு சொன்னால் எல்லாமே வந்து அந்த நம்ம யாரை பாராட்டணும்னு சொன்னோம்னா பவன் கல்யாண் தான். அவர் இல்லைன்னு சொன்னால் அந்த கவர்மெண்ட்டே கிடையாது. இன்றைக்கி இப்போ புதுசாக யாரோ வராங்க அரசியலுக்கு, வர்றது தப்பு இல்லை. ஆனால் அந்த ஹிஸ்ட்ரி இப்போது பவன் கல்யாண் எப்படி வந்தார், எப்படி இன்றைக்கி இந்த நிலமையில் இருக்காருன்னு சொன்னால், அவர் எப்படியெல்லாம் அந்த எலெக்ஷனுக்கு வந்து விட்டு கொடுத்து அவர் நினச்சது என்னன்னு சொன்னோம்னா, தான் ஜெயிக்கணும், தன்னுடைய கட்சி ஜெயிக்கணும்னு நினைக்கல, அந்த கூட்டணி ஜெயிக்கணும். அதுதான் கொள்கை ரீதியாக வந்து ஜெயிக்கணும்னு நினச்சதுனால தான் இன்றைக்கி அந்த கவர்மெண்ட்டே வந்துருக்கு. அதனால் வந்து நம்ம வரக்கூடிய நடிகர்களும் சரி, யாராக இருந்தாலும் எங்கள் ஃப்யூச்சரில் அரசியலுக்கு வர்றவங்க வந்து பவன் கல்யாண் சார் ஒரு ரோல் மாடலை வச்சுக்கிட்டு வந்தாங்கன்னு சொன்னால் ஃப்யூச்சருக்கு இந்தியாவுக்கே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்.